கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கிருபையாக இருந்து கடந்த 4 மாதங்களாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டுடைய கிருபை நம்மளை இந்த 4 மாதங்களாக பாதுகாத்து இந்த 5வது மாதத்துக்குள்ளாக கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். எனவே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து இந்த மாதத்தை நாம் ஆரம்ப இருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியான இந்த சூழ்நிலை! நாம் யாவரும் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உணரத்தக்கதாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத வார்த்தை நீர் எங்களுக்கு தந்தது. இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை நாங்கள் தியானிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள உணர கிருபை செய்யும். எல்லா வல்ல இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக கிருபை செய்து வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிக்க தேவன் கிருபை செய்வாராக. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு பிரியமான அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் சொல்வது போல உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பயம் அநேகரை இன்றைக்கு வாட்டி கொண்டிருக்கிறது. பயம் இல்லாத ஜனங்கள் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் இன்றைக்கு உலகத்தில் நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பயம் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இந்த பயம் கர்த்தரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முதல் படியாக இருக்கிற அந்த விசுவாசத்தை அடித்து நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் பயந்தார்களோ, பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை யாரை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், சீசர்களை பார்த்து கிறிஸ்து சொல்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் கிறிஸ்து பார்த்தது நிமித்தமாக நாம் இப்போது இவர்களை விட்டு கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே இவர்கள் இந்த பயத்தையும் இந்த கலக்கத்தையும் அவர்கள் தொடரக்கூடாது என்று கிறிஸ்து எண்ணி அவர்களுக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை, இந்த உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அன்பான சீசர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போனார். ஏன்னா அந்த பயம் கலக்கம் அவர்களை வாட்டினது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கு கைது செய்தபோது சீசர்கள் பயந்தார்கள், மறுதளித்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்ற பிற்பாடு அவருடைய இருதயத்திலே உறுதியான பெரிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவர்கள் மத்தியிலே இருந்தது. எனவே அவர்கள் இந்த வார்த்தையின் பேரிலே அவர்கள் விசுவாசம் வைத்தது நிமித்தமாக, இந்த வாக்குத்தத்தத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, முடிவிலே அவருடைய ஊழியத்தின் பாதையிலே நம்ம பார்க்கும்போது இரத்த சாட்சியாக ஒவ்வொருவர்களும் மரித்தார்கள். எனவே இந்த நாளிலே இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த வசனத்தின் இந்த வாக்குத்தத்தத்தின் படியாக உங்களையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், இந்த மாதம் மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் பயமும் கலக்கமும் இல்லாதபடி வாழத்தக்கதாக தேவன் நிச்சயமாக கிருபை செய்வார். இன்றைக்கு அநேகருக்கு அநேக விதமான பயம் என்ன செய்கிறது, நம்மளை பயமுறுத்துகிறது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை குறித்தான கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், எதிர்காலத்திலே அவர்களுக்கு என்ன விதமான சொத்துக்களை நான் சேர்த்து வைக்க முடியும், அதற்கு என்னென்ன பிரயாசம் எடுக்க வேண்டும்
முடியுமோ ஒவ்வொரு நாளும் காலை தொடங்கி இரவு வரை நம்ம என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க படிப்பதற்காக நேரங்களையும் காலங்களையும் அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதற்குரிய எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு உயர்வான படிப்பை படிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நேரங்களை செலவழிப்பதற்கு பள்ளியில் மாத்திரம் அல்ல, டியூஷனில் நம்ம சேர்க்குறோம். இப்படி பலவிதமான காரியம் எதிர்காலத்தில் அவர்கள் நல்லா இருப்பதற்கு என்ன சம்பாதிக்க முடியும், அதற்காக நம்ம ஓடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்மளுக்கு தந்த இந்த வார்த்தையின் மேல், ஜீவனுள்ள வார்த்தையின் மேல் நம்மளுக்கு முழுமையான விசுவாசம் இல்லாது போன ஒரு காரியம். அதை நாம் அறியாதபடி இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன், நாம் உணர செய்யத்தக்கதாக தேவன் என்ன செய்வார்? கிருபை செய்வார். நீங்கள் யாரெல்லாம் பயப்படுறீங்களோ, உங்களிடத்தில் ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லை. ஏன் இல்லை என்பதை நாம் வேத வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு ஏசாயா 41:10 கூட ஒரு நீ பயப்படாத அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் நம்ம கலங்கணும்? நாளை தினத்திற்காக ஏன் கவலைப்படணும்? அநேகருக்கு ஒவ்வொரு விதமான பயம், பணியின் நிமித்தமான பயம், இந்த வேலை போய்விடுமோ, இல்லை இந்த பதவி நம்மளை விட்டு போயிடுமோ, இப்படி எல்லாவித பயமும் வர 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 நாம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு இந்த உலகத்தின் மேல் அதிகமான நாட்டத்திற்கு நாம் கடந்து செல்வது நிமித்தமாக இன்றைக்கி உண்மையான சத்தியத்தை தாங்கி ஏந்தி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய இன்றைக்கு நாம் அனைவரும் வேறு பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அநேக சூழ்நிலையில் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எங்கள் அன்பு ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன தரல? பயமுள்ள ஆவியை தரலைங்க. நம்மளுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். வேதத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஆவியை பெற்றவர்கள் ஆக வாழ்ந்தது நிமித்தமாக அவர்கள் எதை குறித்தும் பயப்படவில்லை. தாவீதை பாருங்க, அவர் ஒரு சிறுவன் தான். கோலியாத் பெரிய ஒரு உருவம், பலசாலி. ஆண்டவர் எப்போதுமே ஆண்டவர் பயன்படுத்துகிற பிள்ளைகள் சிறியவர்கள், புழுதியிலிருந்து எடுத்தவர்கள், சிறு கூட்டம். இதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணரத்தக்கதாக தேவன் அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்து வழி நடத்தினார். சிறு கூட்டத்தை வைத்து பெரிய அற்புதமான காரியத்தை செய்வார். கோலியாத்தை அடிப்பதற்கு பெரிய பலசாலியை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. ஒரு சிறுவனை, வாலிபனை ஆண்டவர் என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்படியாக தான் இன்றைக்கு இந்த பெரிய உலகத்தினுடைய காரியத்தை ஜெயிப்பதற்கு ஒரு மகத்துவமான இந்த சிறிய சத்தியத்தில் இருக்கிற இந்த சிறு கூட்டத்தை நம்ம அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன தரவில்லை அப்படின்னு சொன்னால், பயம் உள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, 1 தீமோத்தேயு 1:5 என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்தில் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆண்டவர் இந்த அன்பை தான் என்ன செய்கிறாரு? மேன்மைப்படுத்தி உயர்த்தி காண்பிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்தில் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற அன்பில் பிறக்கிற இந்த மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கிற இந்த அன்பு. எங்கள் அன்பு ஜனங்களே, இந்த அருமையான இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ, எந்த விதத்தில் நீங்கள் கடந்து வந்தீர்களோ, அதே போல் ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலும் உங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துவார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படுகிறீர்களோ,
உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்பதை அது தெளிவாக வெளிப்படுத்துகிறது. பயம் விசுவாசத்தை அடித்து நொறுக்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த அன்பு தான் நமக்கு இருக்க வேண்டும். ரோமர் 5:5 சொல்லப்படுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவருடைய சாயலை போல நாம் மாற வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பெற்ற பிள்ளைகளிடத்தில் அன்புக்கு பயம் இல்லை. பூரணமான அன்பு பயத்தை தள்ளுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த பூரணமான அன்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிற பிள்ளைகளாக வாழ்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். நம்மளிடத்தில் இந்த பூரணமான அன்பு விளங்குகிறதா? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் பயம் இருக்காது. அதனால தான் அன்றைக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தை பெற்ற சீசர்கள் எப்படி மரித்தார்கள் என்று சொன்னால், தேவன் மேல் வைத்திருக்கிற முழுமையான அன்பு நிமித்தமாக, அவருடைய கற்பனையின் பொருளை அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டது நிமித்தமாக, அவர் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பூரணமான அன்பை அவர்கள் பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் பயம் இருக்காது, நம்முடைய இருதயம் கலங்காது. ஏன்னு சொன்னால், கிறிஸ்து எனக்கு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஏன் நான் இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? எனக்கு எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டும்? நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஆண்டவருக்காக உண்மையாக நான் ஊழியத்தை செய்வேன். அதுவே என்னுடைய முதன்மை வேலை. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக நான் பாடுபடுவதை பார்க்கிறோம். தேவனுக்காக நான் ஊழியத்தை செய்வதற்கு நேரங்களையும் காலங்களையும் நான் செலவிட வேண்டும். அது ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் மேல் எனக்கு பூரணமான அன்பு இல்லை. அந்த அன்பிற்கு பயம் இல்லை. அந்த அன்பு தெளிந்த புத்தி உடையது. அது பலமுள்ள ஆவியை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தும். அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அதனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர் தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. எனவே தான் நம்ம 36 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூரனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. எப்படிப்பட்டவர்களுக்கு? அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மரணமானாலும் சரி, வியாதியானாலும் சரி, கஷ்டமானாலும் பிரச்சனையானாலும், எதுவாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எங்கள் அன்பு ஜனங்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு தாழ்மையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி அநேக காரியத்தை குறித்து நம்ம கலங்குறோம், பயப்படுறோம். இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எதை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அது கிறிஸ்துவ மேல் நீங்கள் வைத்திருக்கிற முதல் படியான விசுவாசத்தை காலி பண்ணிடும், உடைத்தெறிந்துடும். அன்பு ஜனங்களே, அன்றைக்கு சீசர்கள் இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பிற்பாடு இரத்த சாட்சியாக மரித்தார்கள்.
பவுல் சொல்கிறாரு, ஆண்டவருடைய அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்காக உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே பிரிக்காதபடி உங்களை பாதுகாத்து ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, ஏதோ அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே முதலாம் நாளிலே காலை வேளையிலே உடைய பாதத்திலே வந்து இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீர். இதை சீசர்களை பார்த்து சொன்னது போல இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு பயப்படாமலும் கலங்காமலும் வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை உறுதியாக செய்ய எங்களுக்கு பலனித்தாரும். தொடர்ந்து எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாக பயமில்லாமல் கலங்காமல் செய்ய உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும். எல்லா வல்ல இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.